ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. இந்த சரி கொஞ்ச நாள் ஊரில் இல்லை, வெளியூர் போயிருந்தேன். அதனால் சரி இப்போ தான் வந்தேன், சரி மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கப்பீஸ் டேங்க் செட்டப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு 2-3 ஜோடி கப்பீஸ் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அந்த கப்பீஸை செட்டப் பண்ணிடலாம் அப்படின்ட்டா. என்ன இருக்கலாம், இந்த டப்பில் வச்சு இதெல்லாம் செட் பண்ண போகிறேன். அதில் ஆல்ரெடி நம்மகிட்ட பழைய கோல்டன் கப்பீஸ் கொஞ்சம் இருந்தது. அதோட அது கொஞ்சம் குட்டி அந்த இது இருக்குது பார்த்தா தருதா, கோல்டன் கப்பீஸ் குட்டி விட்டுருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் எல்லாம் இதில் ஆக்சுவலாக இந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அது மீன் கொத்தி வந்து கப்பீஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மட்டும்தான் இருக்குது. ஒரு மேல் அப்புறம் ஃபீமேல் எல்லாத்தையும் கிங்ஃபிஷர் கொக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் வேற இன்னொரு ஃபீமேல் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டுகிட்ட, அவன் பார்த்துட்டு இருந்தான். அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த டேங்க்லாம் செட்டப் பண்ணிடலாம். கொஞ்சம் கீழே மண் போட்டுட்டு கொஞ்சம் பாசி ஏதாவது வச்சு சின்னதாக செட்டப் பண்ணலாம். ஈஸியாக எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எந்தெல்லாம் மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ரெட் இயர் கோயி, இது ஏஎஃப்ஏ ரெட். இது நான் தான் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா குட்டி விட்ருக்கு, அதுக்குள்ளே ஒரு ஃபீமேல் குட்டி விட்ருக்கு. அப்புறம் இது வந்து தாய்வான் ப்ளூ. நான் பண்ணுறது வந்து ஒரு சின்ன ஈஸி சிம்பிள் செட்டப் தான். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் வந்து செம்மண் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செம்மண் போட போகிறேன். இது நம்ம ஊரில் சாதா கிடைக்கிற செம்மண் தான். இது எதுக்குன்னா, இன்கேஸ் நம்ம செடி ஏதாவது வச்சோம் அப்படின்னா அது வந்து வேரெல்லாம் விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஞ்சம் செம்மண் வச்சுருக்கிறேன். செம்மண் போட்டுட்டு மேலே என்ன போட போகிறேன் அப்படின்னா, இது வந்து சாதா எங்கள் வீட்டில் போர் போடும்போது அதுலேருந்து எடுத்த மண் தான் தருதா. அந்த மண் மேலே 2-3 தடவை கழுவிருக்கேன். அது இருந்தாலும் இதாகலை. போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டால் நம்ம தெளிஞ்சிடும் அந்த தண்ணி. என்னதான் இது மாதிரி போட்டுட்டு இனி இதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டுற வேண்டியதான். வேற எதுவும் இல்லை. தண்ணி விடும்போது பிளாஸ்டிக் கவரை வச்சு கொஞ்சம் கலங்காமல் தண்ணி விடணும். இப்படி இருக்கா, இதில் மேலே வச்சுட்டு ஸ்லோவாக தண்ணி விட்டால் போதும். நம்ம இது மாதிரி முதல்ல கொஞ்சத்துக்கு ஸ்லோவாக தண்ணி விடணும். தண்ணி போதாடி, இது போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னா நமக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி போகுதா. தண்ணி வந்து ரொம்ப கலங்காது. இல்லைன்னா நமக்கு கீழே செம்மண்ணெல்லாம் விட்டுருக்கோமா, விட்டதுக்கு அடி கலச்சி தள்ளிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி விட்டாச்சு. கவர் விட்டனால நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ரொம்ப கலங்கல்ல. என்ன இருக்கா, தண்ணி ரொம்ப கிளியராக தான் இருக்குது. இனி இதே மாதிரி அந்த 3 பாக்ஸும் செட்டப் பண்ணணும். செட்டப் பார்த்தீங்கன்னா 4 இடத்துலேயே தண்ணி நிறைச்சாச்சு. இந்த இதில் இப்போ தான் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி ஸ்லோவாக நிறைஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 டப்பாலையும் வந்து தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த இதில் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் போர் தண்ணி முன்னாடி சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கலங்கலாக தான் வரும். நம்ம போர் தண்ணி டேங்கில் தீந்துட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டேன், அது கொஞ்சம் கலங்கலாயிட்டு. அதனால் இந்த 2லேயும் வந்து ஃபஸ்ட்டு மீன் விட்டுடலாம். நம்ம அந்த ரெட் கலர் கோயும் சாண்டா கிளாஸ் இருக்குது, சாண்டா கிளாஸையும் விட்டுட்டு இந்த 2லேயும் வந்து கொஞ்சம் ஈவினிங்காக பார்த்து விடலாம். கொஞ்சம் தண்ணி செட்டில் ஆன பிறகு விடலாம். பார்த்துட்டு தான் ஸ்லோவாக நிறைஞ்சி. இந்த 2 டேங்குக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 தொட்டிலையும் எவ்வளோ தண்ணி டிஃப்ரென்ஸ், கலங்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். பார்ப்போம். என்னை அடுத்து விட்டுடலாம் நம்ம இந்த 2 டேங்க்லேயும் மீனை. பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி வச்சு டப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னை அடுத்து விட்டுடலாம் நம்ம மீனை. ஃபஸ்ட்டு ரெட் கோய் போங்கடி வெளியே வேண்டாம், அப்புறம் டப்பாக்கே கிடப்பிய. வெளியே போ, வெளியே. நெக்ஸ்ட் வந்து ஏஎஃப்ஏ ரெட். இது ஆக்சுவலாக குட்டியும் விட்டுருக்கு அதுலேயே தருதா. சேர்த்து இதில் விட்டுடலாம். வெளியே போங்க.
இதில் ஒரு குட்டி கிடக்கு. எல்லாம் வந்துட்டு இல்லை பார்த்தீங்கன்னா இதில் குட்டி எல்லாம் நான் ஓடுறது தெரியுதா? நான் ஓடுது குட்டி ஓடுது. நம்ம இதுக்கு ஹைட்டிங்க்கு கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் எடுத்து வச்சுருக்கோம். ஃபாக்ஸ் டெயில் போட்டு விட்டுலாம். இல்லை குட்டி விட்டுருக்கு. குட்டி கொஞ்சம் நிறைய ஃபாக்ஸ் டெயில். இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் போட்டு விடுவோம். நான் அதை இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் செட் ஆகணும். இதில் பார்த்தீங்களா விட்டாச்சு இருக்கு குட்டி. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோஸில் இதில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே போடுவேன். அது இல்லாமல் நம்மளோட செடியெல்லாம் நிறையா வச்சுருக்கேன். புறா எல்லாம் இருக்குது. எல்லாத்தோடைய அப்டேட்ஸும் அடுத்து வரும். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.